ஹாய் ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மினி கோலம், வாசலோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு குட்டி கோலம். அண்ட் தென் இந்த பக்கம் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 கோலத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பொங்கல், தீபாவளி, ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே பெருசாக இருக்கும். நீங்கள் தீபாவளி விலாகில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தீபாவளியில் அந்த டைமில் நான் விலாக் எடுக்க ஆரம்பிக்கலை. சும்மா ஜஸ்ட்டு மேக்கப் அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். இனி வந்து வரும் விலாக், டெய்லி விலாக். வந்து இது ஒரு மெமரி மாதிரி தானே. நம்ம மிஸ் பண்ண விஷயங்களை கூட அப்பப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எடுத்த கிளிக்ஸ் கூட இப்போ இன்றைக்கி ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெமரி மாதிரி இருக்கும். ஃபோட்டோ இது பண்ணாலும் என்ன ஐடியை வந்து பத்திரமா வச்சுக்கணும், யூடியூப் ஐடியை. ஸோ இன்றைக்குள்ள கோலம் இதான். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. நேற்று வச்ச வத்த குழம்பு இருக்குது, அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து வெறும் குழம்பும் ஏதாவது ஃப்ரை பண்ணணும். இந்த சாப்பாட்டுக்கு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். நம்மளோட வெறுங்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடும் வடித்தாச்சு, அப்பளமும் பொரிச்சாச்சு, பழைய வத்த குழம்பையும் சூடும் பண்ணியாச்சு. நம்மளோட குக்கிங் ஒர்க் முடிஞ்சு போச்சு. வந்து சமைச்சிட்ருக்கிற கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து கார்டன் பக்கம் போயிருந்தாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு தக்காளி கிடச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மண்ணெல்லாம் அப்படியே கூட இருக்குது. ஸோ ஒரே ஒரு தக்காளி கிடச்சிருந்துச்சி. நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் விலாகில். ஒரு தக்காளி செடி இருக்குது, அதில் வந்து பிஞ்சு விட்ருக்குன்ட்டு. அது காயாக இருக்கிறம்போது காமிச்சிருப்பேன். இது பழுத்து இருந்துச்சு. ஸோ மொட்டும் வச்சுருந்தது. ரோஜாப்பூ வந்து ஒரு மொட்டும் வச்சுருந்தது. நமக்கு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா போய் பார்க்கலாம். விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று உள்ள மாவு வந்து கொஞ்சம் இருக்குது. சரி, நேற்று வந்து இட்லி ஊற்றினேன். ஸோ அந்த மாவு இருந்துச்சா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு கலக்கிட்டு, நேற்று கொஞ்சம் போட்டிருப்பேன். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு தோசை ஊற்றலான்ட்டு. ஏன்னா வெறுங்குழம்பு வச்சுருக்கோம். வெறுங்குழம்பு வந்து தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் கைஸ், துணி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து ஈவினிங் நான் குளிக்கிறப்ப தான் அதை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இனி நான் வந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். சித்தி வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அங்கே வந்து கோன் போடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே மீதி இருந்தால் என்னோடய கையிலையும் போட்டுட்டு வரணும். ஸோ அதெல்லாம் விலாகில் காமிக்கிறேன் உங்களுக்கு. செடிகளுக்கெலாம் போன வாரத்தில் மாட்டு சாணமும் அப்புறம் சாம்பலும் போட்டிருந்தேன். நல்லாவே க்ரோ இருக்குது. ரோஜா வந்து நல்லா மொட்டு வச்சுருக்கு. தக்காளி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த செடியில் தான் ஒன்று பழுத்துருந்துச்சி, ஒன்று காயாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து மிளகாலாம் நான் போடுவேன்ல, ஸோ அது வந்து முளைச்சிருந்தது. அதை இந்த இடத்துல ஊனி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வாழை அது எல்லாமே இருந்துச்சு. மாங்கன்று எல்லாமே சாப்பிட்டு போட்டதை அப்படியே ஊனி வச்சுருவேன். அது முளைச்சிச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் வாழை. கைஸ், சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. டிவி ஓடிட்டுருக்கு. பாப்பா அங்கே இருக்கா, தம்பி இங்கே இருக்கான், படுத்துருக்கான், டிவி பார்த்துட்டு. இன்றைக்கி தான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். பட் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் வந்து மெஹந்தி போடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இந்த ஹென்னா டிசைன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கோர்ஸ், மெஹந்தி ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து ப்ராடக்ட்லாம் கேட்டிருந்தாங்க. 1 லிட்டர் ஷாம்பு, ஆல் இன் ஒன் ஷாம்பு, 2 சார்கோல் பவுடர், ஆல் இன் ஒன் 60 ஹெர்ப்ஸ் ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் வந்து ஒரு 200 ml, அப்புறம் ஒரு லிப் பாம். இது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. நான் பேக்கிங் எதுவுமே பண்ணல, குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக, அதாவது நம்ம
ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணால் எந்த இஷ்யூவுமே வராத அளவுக்கு எப்படி ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட் வந்து ஈவன் 10 ருபீலேருந்து நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபேஷியல் கிட்டுமே 200க்கு 15 ml கண்டெய்னரில் 5 பீசஸ், அதாவது ஃபேஸ் வாஷு, ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் வந்து லோஷன், ஃபேஸ் க்ரீம் இதெல்லாமே 50 ml கண்டெய்னர். ஸோ குட்டியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல் செட்டாக வந்து கொடுப்போம். 200க்கு தான். நீங்கள் வீட்டிலேயே கூட ஃபேஷியல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். என்ன பார்லரில் நீங்கள் பண்ணும்போது நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மசாஜ் பண்ணுவாங்க, நிறைய இன்னும் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் அதே இது வந்து எங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் நாங்கள் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மினி ஃபேஷியல் கிட் வேணும்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ எல்லாமே அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் இப்போ தான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சித்தி வீட்டிலேருந்து வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நம்ம சுண்டைக்காய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் காய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி காய வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்கிறது வந்து காயலை, ஏன்னா உடச்சி போட்டால் தான் அது காயுது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பறித்து அது கூடயே காய வைக்கலான்ட்டு. அப்படின்னா இதில் தான் வந்து சுண்டைக்காய் மரம் நிற்கிது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பறித்து காய வைக்கணும். 1க்கு 2 நல்லா நச்சு காய வைக்கணும். ஸோ இங்கே இருக்குது. அப்புறம் நிறைய பூத்துருக்கு. தொடர்ச்சியாக அதை பறித்து நம்ம காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போட்டுடலாம். கைஸ், எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு சோப்பு விற்கிறக்கு ஒருத்தர் வருவாங்க. அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ வெஜிடபிள் எதுவும் இல்லை, அதனால் அந்த சோயா பீன்ஸ் வந்து ஒரு 2, அதுக்கப்புறம் இந்த வத்தல், இது எல்லாமே 10 ரூபி தான். இந்த அப்பளம் ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு 10 ரூபி தான். இதுவுமே 3 வாங்கியிருக்கேன். ஒரு சர்ப்பு பாக்கெட், அப்புறம் 2 சோப்பு. இந்த முறம் சொலவு வந்து வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஏதாவது காய வைக்கிறக்கா இருக்கட்டும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்து சாக்கு அந்த மாதிரி வச்சோம்னா மண் ஆகுது, காற்றுல மண் இதுனா கொஞ்சம் நம்ம ஃபேன்லேயே கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த அப்பளத்தை வந்து கண்டெய்னர் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹெர்பல் ஆல்-இன்-ஒன் ஷாம்பு அண்ட் வந்து ஆல்-இன்-ஒன் ஆயில் வந்து இது பண்ணுறோம். அதாவது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஆயில் பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு 100 ml வந்து ஒரு 50 பேக் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இருக்குது 100 ml பாட்டில். நம்மளுக்கு வந்து ஆயிலாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 100 mlலேருந்து இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு
ஷாம்புக்கு, ஆயிலுக்கு ப்ளஸ் வந்து ஸ்கின் க்ளோ ஆயில், அப்புறம் டோனர் எல்லாத்துக்குமே இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஒரு 50 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு 20 பாட்டில் கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டர் வர வர நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு 2:30 கிட்ட ஆகுது. ஸோ மதியம் சாப்பிட போகிறேன். இது வந்து வெறும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நேற்று வச்ச வத்த குழம்பு. வத்த குழம்பு நான் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வத்தல் தெரியுதா உங்களுக்கு? கோவக்கால ஒரு வத்தல் போடுவாங்கள்ல, அந்த இதில் தான் பண்ணியிருக்கேன். அதை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வத்த குழம்பு மாதிரி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வச்சு ஒரு நேற்று வச்சேன். வீட்டில் இருந்த சுண்டைக்காவெல்லாம் பறிச்சிருக்கேன். ஸோ நிறைய பூ வச்சுருக்கு. அது திரும்ப காய் காய்ச்சோடனே பறிக்கணும். இதெல்லாம் பறித்து அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு அதை 1க்கு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு எல்லா சுண்டைக்காவும் ஒரு லைட்டாக உப்பு போட்டு கிளறி வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நிறைய ஹெல்த்துக்கு நல்லா ரொம்ப நல்லது. நைட்டுக்கு இட்லி, சட்னி, அப்புறம் எம்டி குழம்பு, அதாவது வெறும் குழம்பு காலையில் வச்சது இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.